வரலாற்று பிரசித்தி பெற்ற மயிலம் முருகர் ஆலயத்திற்கு நிகராக கருதப்படும் உறையூர் கிராமத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி மாத விழா மிக விமர்சையாக துவங்கியது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த உறையூர் கிராமத்தில் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மயிலம் முருகர் கோவிலில் முருகருக்கு உகந்த நாளான சஷ்டி, தைப்பூசம், வைகாசி, விசாகம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது போலவே உறையூர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் முருக கடவுளுக்கு உகந்த மாதமான பங்குனி மாதம் உத்திரம் விழாவையொட்டி உறையூர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் உத்தர விழா மிக விமர்சையாக துவங்கியது. அப்போது வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு வண்ண நிற பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி கோஷங்கள் எழுப்பினர். அப்போது ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு காப்பு கட்டிக்கொண்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணியரை தரிசித்து சென்றனர். ஐயா, இது கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு அருகில் இருக்க ஒரே ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு குக்கிராமம் தான். சின்ன பஞ்சாயத்தை சேர்ந்தது தான். இந்த திருவிழா ஆண்டாண்டு சுமார் 2 தலைமுறையாக இந்த திருவிழா நடக்கிறது. 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருவிழா சிறப்பாக நடக்கிறது. இதில் இந்த திருவிழாவிடும் போது வேண்டுதல், என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது குறைவின்றி நடைபெறும். குழந்தை இல்லையா, அவங்களுக்கு பாக்கியம், குழந்தை பாக்கியம் உண்டு. உடல் பிணியா, அந்த பாக்கியம் நீக்கி தருவார் முருகர். திருச்செந்தூர் முருகருக்கு இணையான ஒரு ஊர். அதாவது மயிலம் திருவிழா நினைக்கு, பூரத்து நினைக்கு இங்கே திருவிழா சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகைக்கும் ஜஷ்டிக்கும் விளக்கு பூஜையோட ஆரம்பம் நடைபெறுகிறது. இப்போ ஒவ்வொரு மாதமும் ஊஞ்சல் திருவிழா நடைபெறுகிறது. ஔவையார் ஊரக்கரையிலேருந்து தான் இதுக்கு சிறப்பான நீர் எடுத்துன்னு பால் எடுத்துன்னு அபிஷேகம் பண்ணி சந்தன அலங்காரத்திலேருந்து தங்க அலங்காரம் வரைக்கும் சிறப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை பூரத்து நினைக்கு சிறப்பாக நடைபெறும். இந்த ஊரில் இருக்கிறவங்க, ஊர் வாசிகள் அனைவரும் கலந்து கொண்டுக்கிற திருவிழாவாக இது இருக்கும். வெளியூர்லேருந்து, சென்னையிலேருந்து, பெங்களூர்லேருந்து, மைசூர்லேருந்து எவ்வளோ பேர் சிறப்பு பெற்றுன்னு போயிருக்கிறாங்க. இதில் இந்த தீமிதி நடக்கும்போது செடல், ராட்டன செடல், ஊஞ்சல், தேர் அழகு, அப்புறம் மாரில் அழகு போட்டுன்னு வர்றது, காவடி, 108 காவடிங்க, இதெல்லாம் சிறப்பாகவே இந்த ஊரில் அம்மன் கோயிலில் திருவிழா நடக்கிற மாதிரியோ தீமிதி நடக்கும். அதான் பூரத்து தீமிதியாக இருக்கும். மயிலத்துக்கு இணையானதும் தீமிதி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராமத்துலேருந்து எல்லாரும் இங்கே தீ மிதிப்பாங்க. தீ மிதித்து அவங்களுடைய குறைகளை என்ன வச்சு செய்கிறாங்களோ அது நிறைவேற்றி காட்டுவார். ஒரே ஆண்டில் முடிஞ்சிடும். எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், எந்த பெரிய வியாதியாக இருந்தாலும் சீர் பண்ண அவங்களுக்கு மன தெளிவு காண்ற அளவுக்கு ஒரு தெளிவு கண்டு கொடுத்துருக்கிறார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.